பார்வதி அம்மா, மதுரை மீனாட்சி பத்திர பதிவு கைலாசத்தில் எங்க போட்டிருக்கா? முதல் வானரப்படை ராணுவ வீரர்கள் தெற்கு பால ராஜபாளையம் பத்திரப்பதிவு சேத்தூர்ல ராணுவ வீரர் நிற்பான். வானரப்படை பத்திரப்பதிவில் உட்கார்ந்துருக்காரு. கணக்கு போட்டார்ல கூடால. அப்ப கணக்கு பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக விவசாய இடம். மானிட பிறவி பிறந்திருக்காடா. விவசாயம் பண்ணி விவசாயத்தில் தான் பார்த்துக்கணும், சரியா? அதில் தான் பிழப்ப ஓட்டிக்கணும். நான் கண்டமானைக்கு பட்டா போட்டு பவர் போட்டு கெட்டடமாக கெட்டி மாளிகை கெட்டி 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்க நான் கொடுக்கல அப்படின்ட்டு உள்ள போட்டுக்காரா கணக்கு கடவுள். இப்போ வந்துச்சா கணக்கு துஷ்டு இல்லை, நேராக உட்காந்துருக்காரு. ஒழுங்கா மூடி போ. பத்திர பதிவு முதல் கணக்கு ராணுவம் வானரப்பட முதல் பாயிண்ட்ல உட்காருமா. 2வது கணக்கு தெற்கு பால ராஜபாளைய நீதிமன்றத்தில் வானரப்படை ராணுவ வீரர் நிற்பான். 2 கணக்கு தோண்டி எடுக்கல, ஓடுவா ஓட்டம். மற்ற நீதிமன்ற கோர்ட்ஸ் எல்லாமே டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்ஸ்ல ராணுவ வானரப்படை நிற்பான். கணக்கு இப்ப கூடிய சீக்கிரம் எல்லாம் உள்ள கொண்டுருவாரு. எல்லா நீதிமன்றத்திலையும் வானரப்படை உள்ள நிற்பான். இங்க கணக்கு எடுக்கல, ஒவ்வொரு பத்திரப்பதிவு அப்படியே ஓடுவான், ஆடுவான், பாடுவான். பெண்ணும் ஆணும் முக்கால் சத்தியம். அடுத்த அடி குடுக்கிற குடுப்புல துவச்சி எடுப்பார். பூர்வீக சொத்து சிவன் கோயில் ஆலயம் முக்கால் சத்தியம். 1ஆம் நம்பர் இளந்தரம் கொண்டான், ஜமீன் கொல்ல கொண்டான், சேத்தூர் சிவன் கோயில் ஆலயம் 2வது கணக்கு. இந்த 2 கணக்கு எடுக்கல, ராணுவ வானரப்படை வச்சு தோண்டி எடுப்பார். முக்கால் சத்தியம். உறிஞ்சிக்கோ, ஆடாத, அடாம போ, ஆடாத, எல்லா ஆட்சியும் கவுந்து போகும். முக்கால் சத்தியம்.